அவர் தான் விட்டுட்டாரு. வாயா. அம்மா மன்னிச்சுக்கம்மா. வாயா. வா வா. ஏ மாமா, எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாமா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்டாயிடுது. என்னம்மா சொல்ற? குமார் என்னோட படுக்க அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்கவே முடியல. என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழுதிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எஞ்சி இருக்கிறது ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொண்டுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜா அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு. தோல் கலப்புறேன். ராஜேஸ்வர் ஸ்பீக்கிங். நான் ராஜா பேசுறேன் சார். யாரு? ராஜாவா? என்னப்பா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார். நாளைக்கு யாரோ என்ன கொலை பண்ண போறதா போன்ல மிரட்டல் செய்தி வந்தது. அந்த குரலை கேட்ட உடனே அது குமாரோட குரலா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? கவலைப்படாது. ஏற்கனவே குமாரோட நடவடிக்கைகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்கு. நாளைக்கு பூரா எங்க போனாலும் என் கண்ணில இருந்து தப்பாம பாத்துக்கிறேன். நீ எதுக்கு வீட்டை விட்டு வெளியே போகண்டா, வீட்டிலே இரு. உனக்கு பந்தோபஸ்து என்ன சொல்லு, அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு தெரியாம எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஈ எறும்பு கூட நுழையாது. கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நீ வருவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னை பீஸ் பீஸா கிழிக்கிறதுக்கு என்னோட ஆட்கள் வெளியே காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் ஆட்களை எல்லாம் பீஸ் பீஸ் ஆக்கிட்டேன். இப்போ ஒன்ன நான் ஆக்க போறேன். Hands up! இவனை என் கையால கொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க முந்திக்கிட்டீங்க. ஆமா, என்னோட பூவையும் பொட்டையும் அழிச்ச இந்த பாவிய நான் தான் கொல்லணும். அதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. ஆர்டர் ஆர்டர். இவ்வழக்கில் ஜானகியின் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை குற்றத்திற்கு தகுந்த சாட்சியங்கள் இல்லாத காரணத்தால் ஜானகியை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். ஆனாலும் குற்றம் செய்தவர்கள் சில நேரங்களில் தகுந்த ஆதாரம் இல்லாததால் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்தாலும் நிச்சயமாக அவர்கள் நீதியின் முன் நின்றே ஆக வேண்டும். நான் தான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேனே, அப்புறம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீ அனுபவிச்ச தண்டனை போதாது, உனக்கு நான் ஆயுள் தண்டனை கொடுக்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? கொஞ்சம் இரு. பிங்கு எங்க காணோம்?